நம்ம கெத்து சார், படம் சூப்பர், செம சூப்பர் ப்ரோ. படம் பிளாஸ்ட் வேற லெவல், 100 நாள் அடிக்கிறோம், அல்டிமேட்டா இருக்கணும், தெரிய வர்றோம். சூப்பரா நடிக்கிறாரு விஜய் தளபதி. தளபதி படம் சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் கெட்டவங்க யார் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, நல்லவங்க மட்டும் தான் இருக்கணும், ஜாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றாங்க. மக்கள் ஓட்டு வந்து மக்களை பார்த்து தேர்ந்தெடுங்க, நல்லவங்க பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்றாங்க. சூப்பராக பண்ணியிருக்கிறேன், அழகாக இருக்குது. நான் படம் ஃபஸ்ட் பார்க்க வரக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன், ஆனால் படம் பார்க்க வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. எல்லாமே கனெக்ட் ஆகுது சார், பாட்டு ஃபைட் எல்லாம் சூப்பராக இருக்குது, மக்கள் வந்து எல்லோரும் பார்க்க நல்லா இருக்குது சார். படம் ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படம் வந்து தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆனப்போவே நாங்கள் சுத்தமாக படமே பார்க்காம வெயிட் பண்ணி பாருங்கள், கத்தி கத்தி வாய்ஸே போயிடுச்சு. அவ்வளோ மாசாக இருந்தார் என் தளபதி. லாஸ்ட்டாக ஒன் டைம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்னு எனக்கு அதை நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு அழுகை வந்துடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு படமாக இருந்துச்சு. இது எல்லாம் இருந்திருக்காங்க இவ்வளோ நாளாக, ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்திருக்காங்கன்றதுக்கான ரீசன் வந்து இந்த படத்தை இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. மாற்றம் வருமானு அதில் கேட்டிருக்காரு, ஆனால் ஆல்ரெடி இதெல்லாம் ஹேப்பன் ஆயிடுச்சு, அவர் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு எங்களுக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. அவர் அந்த படத்தை காமிச்சு எங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரு, ஆனால் அவர் அதை எங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோம் அவருக்கு. ஸோ ஹாப்பி, சூப்பராக இருந்தது. எல்லா ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேலையுமே வந்துட்டு எங்களோட இது ஒரு பொண்ணை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற வரும்போதெல்லாம் நான் இருக்கேன் உங்களுக்காக, நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கணும், அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சீன்லையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்தது. எந்த இடத்துலையுமே எங்களுக்கு போர் அடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி சீட் எட்ஜில் உட்காந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியோடவே வந்து பாருங்கள். படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர் வந்து பார்க்கணும். விஜயோட எராவே ஃபிலிம் இது முடிகிறப்போ இது யாரும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் தேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். டெமோக்ரஸி தளபதி கலகிட்டாரு, ஆனால் இன்னொரு வாட்டி பார்க்க முடியுமா? அதோட லாஸ்ட்டாக பண்ணுவார்ல, இதுக்கு மேலே பண்ண மாட்டார். அந்த இதுதான் கண்ணு கலகிட்டு வேற ஒன்றும் இல்லை. சரி, இது கரெக்டாக இருக்கணும், தமிழ்நாட்டு இப்படி இருக்கணுன்ற அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க படம், அருமையாக இருக்குது பார்க்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கா, விஜயே பிடிச்சிருக்கு ரொம்ப. அவர் டைலாக்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. படத்துல என்ன சொல்கிறாரு, நல்லா தான் எல்லாத்தையும் நல்லதாக சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கிறான், சந்தோஷமாக இருக்குது பார்க்க. படம் செம மாஸ்டர், செமையாக இருக்குது. தளபதி செமையாக வச்சுருக்காரு, கலக்கலாக இருக்குது படம். படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா தெரியுது மக்களுக்கு. நல்லா இருக்கு படம், செமையாக பண்ணியிருக்காரு, கலக்கலாக இருக்குது. லாஸ்ட் படம் ஃபீலிங்காக இருக்குது, அடுத்த படம் பார்க்க முடியாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் ரொம்ப சூப்பராக இருந்தது. தளபதியோட லாஸ்ட் மூவி ரொம்ப அருமையாக இருந்தது. தளபதி பார்க்கறதுக்காகவே வந்திருந்தோம், செம்மையாக இருந்தது. ரொம்ப கனெக்ட் ஆகுது, எனக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. லேடிஸ் விஷயம் அதை சொல்லும் போதெல்லாம் உண்மையாக ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அது வந்து ஒரு நியூஸாக தான் சொல்லியிருந்தாங்க சின்னதாக, பட் அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எண்டிங் மாசு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு படம், ரொம்ப சூப்பராக இருந்தது. தளபதியோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று லாஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மாஸ் எல்லா சீனுமே செம சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. தளபதி படம் நான் வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. நான் செலிப்ரேஷன், நான் சிம்பிளாக சொல்லணும்னா இது படம் செலிப்ரேஷன், அவ்வளோதான். தளபதிக்காக கம்பல்சரியாக பார்க்கலாம். இவன் நாளைக்கு வரான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செலிப்ரேஷன் இது. ஸோ இன்னும் இந்த வீக் இல்லை, இந்த மந்த் இல்லை, 365 டேஸும் நம்ம கொண்டாடலாம். அப்படி தரமான படம் இது. நேற்று வர முடியல, இன்றைக்கி வந்துட்டேன். நாளைக்கும் வருவேன், நாளானிக்கும் வருவேன், முடிஞ்சால் டிக்கெட் கிடைக்க வரைக்கும் வருவேன். இல்லை அது சொல்ல மாட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ தளபதிக்கு ரசிக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், என்டர்டெயின்மெண்ட் படம், அவ்வளோதான். இல்லை போரே அடிக்கல ப்ரோ. தளபதி ஃபேனாக சொல்லலை, போரே இல்லை, வந்து பார்க்கலாம். யா டாப் ராஜ் சாங்ஸு, பிஜிஎம்மு எல்லாமே கிளாஸாக இருக்குது. என் கிரெடிட் வந்து வேறு லெவல், அன்எக்ஸ்பெக்டட் தான். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். தளபதி படம் என்ஜாய்மே இல்லாமல் இருக்காது. சூப்பராக செம்மையாக மாஸ் எல்லாமே தான், எதுன்னு நான் சொல்ல முடியும். செம்ம பிளாஸ்ட் தளபதி சூப்பர். படம் ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு. விஜய்
கடைசி படம் நல்லா வச்சு செஞ்சிட்டாரு சார். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. ஒரு 16 வருஷம் தேட்டரே போகலண்ணா. இப்போ தான் படத்துக்கே வரேன். பக்காவாக இறத்தி விட்டாங்க. எல்லாமே பிடிச்சிருந்துண்ணா. நான் எல்லாம் பிடிச்சிருந்துன்னு கேட்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்க்குறேன் அவர் படம். ரொம்ப நாள் கழிச்சு வாரிசு பார்த்தேன் கடைசியா. ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, என்ன விட்டு போறாரு அப்படின்னு. அதான் பேசக்கூட முடியல, இங்கெல்லாம் வலிக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். ஒரு கமர்ஷியல் ஹிட்டு. ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் சொல்றேன். அந்த கடைசியில் மேஷப்லாம் போடும்போது என்ன அவர் விட்டு போறாரு, பாடம்லாம் எடுக்க மாட்டார் இதுக்கப்புறம் அப்படின்ற போது இன்னும் கஷ்டமா இருக்கு. நம்புவோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. நான் வந்து மெலிஷியன். படம் ஒரு டைம் பார்க்கலாங்க, நல்ல படம் தான். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே. பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆஃப்டர் அதே தான், சேம் தான், மாற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். மாற்றம் நல்லது தான். படம் சூப்பரா இருக்கு, பயங்கரமா படம். தளபதியே பிடிக்கும். 2 நிமிஷம் தான் ப்ரோ மொத்த படமே. படம் நல்லா இருக்கும். அவரோட இது நல்லா இருக்கு. விஜய் பக்காவாக பண்ணியிருக்காருண்ணா, நல்லா இருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு, நல்லா எடுத்துருக்காரு, சூப்பராக எடுத்துருக்காரு. தமிழ்நாடு செழிப்பாகிடும். நம்ம சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன் செம்மையாக இருக்கு, சூப்பராக நினச்சிருக்காரு. கரெக்டான படம், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்துண்ணா.